This video is sponsored by March. எல்லாருக்குமே பணம் வந்துச்சுன்னா அவங்களுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நமக்கு உதவி செஞ்சவங்கள கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னு வச்சிங்களேன், ஆனால் உதவி செய்யும்போது மட்டும் எல்லோரும் உருக்கமாக அவ்வளோ ஒரு கேரிங்காக நடந்துப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான். ஒரு சில பேர் மட்டும் சேஞ்ச் ஆகலாம். உதவி பண்ணுறவங்கள நம்மளை மாதிரி மறக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் எப்போதுமே சரி, உதவி பண்ணுறவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறது நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கும். பட் நமக்கு அந்த டயத்தில் பண உதவி பண்ணுறதுல பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பண உதவின்னு கேட்கும்போது யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்றைக்குமே நீங்கள் மறக்காங்க. பணம், பதவி, வெற்றி வந்த பின்ன மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை. இதுக்கான அர்த்தம் நமக்கே தெரியும். ஒருத்தவங்களுக்கு பணம் வந்தாலும் சரி, பதவி உயர்வு வந்தாலும் சரி, அதற்கான வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதற்கு உழைத்தவங்க யாரையுமே சரி, அதற்கு உதவி பண்ணவங்களையும் சரி, யாருமே இந்த உலகம் மதிக்காது. இந்த உலகத்தில் சில பேர் இருக்காங்க மதிக்கிறதுக்காக, அவங்கள தவிர மற்றவங்க யாரும் மதிக்கிறது கிடையாது. இது ஏதேனும் உங்களுடைய மனசை பண்படுத்தியிருந்தால் நினச்சிடுங்க. இது எப்படி சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொன்னேன், ஒட்டுமொத்த மனிதர்களையும் நான் சொல்லலை. ஏன்னா தனக்கு உதவி செஞ்சவங்களை என்றைக்குமே நிறைய பேருக்கான தெரியாத மாதிரி தான் போயிடுறாங்க. எனக்கு பிடித்த ஒரு லைன், நம்ம சிந்திக்கணும், எப்படி நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் எப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வேணும். அந்த கஷ்டப்படுற டயத்தில் உதவி செஞ்சாங்களே அவங்கள என்றைக்கு இன்னும் மறக்கக்கூடாது. ஒரு சின்ன டைரியில் நம்ம எழுதி வச்சாலும் சரிங்க, நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி தாங்க, மேக்ஸிமம் ஒரிஜினல் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் ஆனால் அவங்களுடைய தகப்பனார் செய்த சிறு உதவி, அந்த அவங்க சாப்பிடும்போது உள்ள கஷ்டப்படும்போது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணாங்களாம். அவங்களுக்கு உதவி பண்ணது இப்போ அவங்க பணக்காரங்களாகிட்டாங்க. பட் அந்த நன்றி மறக்காமல் அவங்களோட மகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போதைக்கு அந்த உதவி, அப்போ செய்த சிறு உதவி இவங்களுக்கு இப்போ பெரிய உதவியாக செஞ்சாங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம செய்கிற கஷ்டங்கள் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உதவி செஞ்ச ஒரு நல்ல எண்ணங்கள், உதவி செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும்போது தயவு செஞ்சு மற்றவர்களுக்கு உதவி செய்ய பாருங்க. நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது, எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு முக்கியம்.